வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இது போல் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். நல்லா தளன்னு தயிர் சாதம் செஞ்சு இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பிரண்டை தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டை அளவுக்கு பிரண்டை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை பாருங்கள், நல்லா மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று எலசாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலாப்பில் இப்படி லைட்டாக அந்த தோலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள தோல் நமக்கு வந்துடும். மேலாப்பில் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குங்க. அதே சமயம் பாருங்கள், பிஞ்சாக இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம மேலே உள்ள தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் பிரண்டை இலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையுமே நம்ம தொக்குக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணி அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. எப்போதுமே பிரண்டை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தொக்கு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரண்டையை வந்து நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நமக்கு லைட்டாக நாக்கு வந்து நமன்னு இருக்கும். அந்த நமப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு செய்யும் போது கொஞ்சம் கூட அந்த அரிப்புத்தன்மை நமக்கு தெரியாது. அதனால் பிரண்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. எண்ணெய் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் கலரே மாறிடும், மாறி நல்லா சுருங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் நல்லா பாதி அளவாக மாறிட்டு பாருங்கள். ஆனால் இன்னுமே இது நல்லா வதங்கி வரணும். இந்த பிரண்டை வதக்கிறதுல தான் இருக்குது இந்த தொக்கோட டேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், முந்திக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட இது வதக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ திரும்பவும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் செவந்து வரும். ஒரு 3/4 வாசி செவந்து வந்தோடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வரமிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். பருப்பு சேர்த்து வறுக்கும் போதே சேர்த்து வறுத்துக்குங்க காரத்துக்கு தகுந்தளவு வரமிளகாய். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். புளி வந்து எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 25 பூண்டு கிட்ட சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. பூண்டு நிறையா சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்து செய்யும் போது இந்த தொக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் இந்த மல்லியும் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா பிரண்டையும் நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும், ஒரேடியாக நிறையா ஊற்றிடாதீங்க.
தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. நம்ம தண்ணி நிறையா விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தொக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கம்மியான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இதுக்கு காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க துவையல் பக்குவத்துக்கு. இப்போ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தொக்கு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். டீ குடிக்கிற கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. கையால் நல்லா வலித்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம நல்லா அந்த தொக்கு வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிறது ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வதக்குறதுல தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தொக்கும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் தொக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வேணால் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து இதை யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த பக்குவத்தோடய தான் எடுக்க போகிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த தொக்கை எடுத்து வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு தரையும் எடுக்கும் போது ஈரம் இல்லாத கரண்டியாக போட்டு எடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தில் இது கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.